ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, விளக்கேத்துறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த விளக்கேத்துறதுலயே பஞ்சபூத விளக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பஞ்சபூத விளக்க ஏன் நம்ம வீட்ல ஏத்தணும்? அதனுடைய ரகசியம் என்னங்க? பொதுவா பாருங்க, இப்ப விளக்குல உப்பு விளக்கு, மருதாணி விளக்கு, பஞ்சபூத விளக்கு, கல்கண்டு விளக்கு இப்படி நெறைய விளக்கு வந்துருச்சு தான். ஆனா, பொதுவா நாங்க புதுசா பஞ்சபூத விளக்குன்னு ஏத்தணுமா? கிடையாதும்மா. ஏன் அப்படின்னா, ஒரு அகல் பஞ்சபூதமும் அதனுள் அடக்கியது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த அகல் எடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த அகல் சூரியனோட அம்சம். புரியுதுங்களா? முதல்ல அந்த பஞ்சபூதம் எப்படி அதுக்குள்ள அடங்கிடுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா அகல் விளக்கு எதுல செய்றாங்க? மண்ணுல தானே செய்றாங்க. இப்ப இரும்புல கூட அகல் விளக்கு செய்றாங்க. அது சனிக்கு பிரீத்திக்காக நம்ம ஏத்த சொல்றோம். அது விட்டுருங்க. பொதுவா அகல்னா எது? நீங்க மண்ல தானே செய்றீங்க. அப்ப மண் சக்தி அங்க இருக்கா? பூமி. அதுக்கப்புறம் நீர் ஊற்றி தானே அந்த மண்ண பிசையறாங்க. களிமண்ண பிசையும்போது நீர் ஊற்றி பிசையறாங்க. அப்ப நிலம், நீர். அதுக்கப்புறம் நெருப்புல சுடுறாங்க. செஞ்சுட்டு நெருப்புல சுடுறாங்களா? அப்ப பாருங்க அக்னி வந்துடுது. காய வைக்கிறாங்களா? காற்றுல காயுது, வெயில் பட்டு காயுது. ஆகாய சக்தியும் வந்துடுது, காற்று சக்தியும் வந்துடுது. அப்ப ஒரு அகல் விளக்குல பஞ்சபூத சக்தியும் இருக்குமா? ஆனா, இப்ப அத தவிர்த்து இல்லைங்க நாங்க பஞ்சபூதத்தையும் திருப்தி பண்ற மாரி விளக்கு ஏத்துறோம் அப்படின்றாங்க. அது தப்பு இல்ல. அதாவது புதுசு புதுசா நெறைய புதுமைகள் வர்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. பழமைகள்ல தப்பு இருக்குன்னா விட்டுடலாம். புதுமைகள்ல புதுசு நெறைய நல்லது இருக்குன்னா வரவேற்கணும். ஆனா, அந்த ஒரு அகல் விளக்கு நீ ஏத்தி வைக்கும் போதே பஞ்சபூதங்களும் அங்கு பிரீத்தி ஆயிடுறாங்க. அப்படின்னும் போது நீ தேவையில்லாம 5 விளக்கு ஏத்தணுன்ற அவசியம் இல்ல. பொதுவா பஞ்சபூத விளக்கு அப்படின்றது என்ன? நம்ம 5 விளக்கு ஏத்தி வைக்கிறது. அது எதுக்கு அப்படின்னா, பஞ்சபூதங்களையும் திருப்தி அடையறதுக்கு, திருப்தி அடைய வைக்கிறதுக்கு. பஞ்சபூதங்களால் ஆனது தான் பிரபஞ்சம். நம் உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப நம்ம அதீத நோய்வாய்ப்படாம இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறது, மன நிம்மதியா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அருளணும் அப்படின்னு அந்த பஞ்சபூத விளக்கு 5 விளக்கு ஏத்துறாங்க.